ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஐடல் ஹஸ்பண்ட் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்குறவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னா ஜின் வந்துட்டு மிலிட்ரி போயிருப்பார். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஐடல் ஹஸ்பண்டை வந்து நான் 2-3 ஷார்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கே. பட் இப்போ வந்துட்டு 9 பார்ட்ஸ் வரையும் போயிருச்சு. ஸோ நான் இதை சீக்கிரமே வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். தென் இது முடிச்சுட்டு வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்து ஒரு லாங் சீரீஸ் வந்து இருக்குது. நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? ஜேகே இப்போலாம் வந்துட்டு நார்மலாகவே பிஹேவ் பண்ண மாட்டார். அவர் ஒரு மாதிரி லோன்லியாக யார் கூடயுமே பேசாமல் இதுவரை இருந்த ஜேகே வந்துட்டு ரொம்ப துருன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து சிரிச்சிட்டே இருப்பார். பட் ஜின் வந்து மிலிட்ரி போனதுலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக யார் கூடயுமே பேசாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருக்கார். ஈவன் பேம் கூட உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. எப்போவுமே தனியாகவே தான் இருக்கார் அவர் ரூமில். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்பப்போ போயிட்டு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுவீங்க. பட் அவர் வந்துட்டு நீங்கள் கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசாமல் அவர் வாட்டுக்கு அவங்க ஒர்க்கை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். அண்ட் சேம் டைம் ஆர்மிஸ்லாம் வந்துட்டு ஜேகே மேலே ரொம்ப டவுட்ஃபுல்லாக வந்து இருக்காங்க. ஜேகே வந்துட்டு யாரையும் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இல்லை அவர் வந்து டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஜின் வந்துட்டு மிலிட்ரி போகும்போது நீங்களும் அங்கே தான் இருந்திருப்பீங்க. முக்கியமாக ஜேகே கூட நீங்கள் வந்து அவர் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் அழுகும் போது டியர்ஸ்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு அவர் பக்கத்துலேயே இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருத்தவர் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருப்பார். நீங்களும் ஜேகே வந்துட்டு காரில் ஒன்றா போகிற மாதிரி. தென் மெம்பர்ஸ் கூட வந்து நீங்கள் அவுட்டிங்லாம் போயிருப்பீங்கள்ல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு பிக்ஸாக வந்து எடுத்திருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் போன ஏரியா எல்லாமே வந்துட்டு பப்ளிக் பிளேஸ் தான். அங்கே வந்துட்டு மெம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு சில பேர், அதாவது மீடியாவில் உள்ளவங்க இல்லை ஆர்மிஸாக இருக்கட்டும், ஒரு சில பேர் வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி பிக்ஸாக எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. அது செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் வந்துட்டு இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான், இல்லை எடிட்டிங் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு சில பேர் வந்துட்டு சில ஆர்மிஸ்லாம் வந்துட்டு அதை வந்து நம்பிடுறாங்க. ஜேகே மேலே ஒரு மாதிரியான ஹேட் வந்து வர ஆரம்பிக்குது. ஒரு சில ஆர்மிஸ்லாம் வந்துட்டு ஜேகே மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை மற்ற அதர்ஸ்க்கு ஆப்லலாம் வந்துட்டு ஜேகே வந்து நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில ஆர்மிஸ்லாம் வந்துட்டு இல்லை, இது அவரோட பர்சனல் லைஃபு, அவர் என்ன வேணால் பண்ணிக்கட்டும், எது பண்ணாலும் நாங்கள் வந்து லவ் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு அவருக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆர்மிஸை வந்து நம்ம ஏமாற்றிட்டோமே, அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இதெல்லாம் மறைச்சிட்டோமே நம்ம மேரேஜ் பண்ணது அப்படின்ட்டு அதுக்கு இன்னொரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாமே நீங்களும் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களால் எதுவுமே சொல்ல முடியல, அவர்கிட்டையும் பேச முடியல, ஆர்மிஸ்கிட்டையும் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல. ஸோ உங்கள் டேஸ்லாம் வந்து இதே மாதிரி தான் வந்து பாஸ் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகேவை பார்க்க. பிகாஸ் அவர் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறது, ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் இருக்கனால வெயிட்லாம் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றணும், ஜேகே வந்து நார்மல் ஆகணும், பழையபடி எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றனால நீங்கள் வந்து ஜேகே கிட்ட வந்து போய் பேச போகிறீங்க. ஏங்க ஜங்குக்கா, என்னம்மா? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பெர்மிஷன் கிடைக்குமா? என்னடி அது பேசணும்? என்னடி இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க? இங்கே வா, என் பக்கத்தில் வா. இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வாடி அப்படின்னு அவர் பக்கத்தில் வந்து உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? என் பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க? நான் ஓன் ஜங்குக்காடி, என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கலாமா? அது இல்லை, கொஞ்சம் டேஸாக நீங்கள் என் கூட பேசவே இல்லை, அதான் அது ஒரு மாதிரி இருந்துச்சுடி. யார் கூட எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். அதுக்காக நீ பெர்மிஷன்லாம் கேட்பியா? இல்லைங்க, பெர்மிஷன்லாம் கேட்பியாடி இனிமே? கேட்க மாட்டேன். சரி சொல்லு, என்ன கேட்க வந்த? அது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? இது என் ஜங்குக்காவே இல்லை. அவர் எவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி துருன்னு இருப்பார் தெரியுமா? பட் இது என் ஜங்குக்காவே இல்லை. எப்போ பாரு அமைதியாக இருக்காங்க, என் கூட பேசவே மாட்டுறாங்க. இது என் ஜங்குக்காவே இல்லை. நான் உன் ஜங்குக்கா தாண்டி. இல்லை, நீங்கள் என் ஜங்குக்கா இல்லை. அவர் இப்படி இருக்க மாட்டார். என் சிண்டு
எப்போவுமே என் கூட விளாண்டுட்டே இருக்கும், என் கூட பேசிகிட்டே இருக்கும், என் கூட பேசாமல் ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஆனால் எவ்வளோ வீக்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் என் கூட பேசவே இல்லை. சாரிடி அழாதடி, சாரி. நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அது எனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிடுச்சுடி, அதான். சாரி என்ன இல்லை, நீங்கள் பேசாதீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் என் கூட பேசவே இல்லை. பேம் கூட உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். அவனும் பேச மாட்டான், நானும் பேச மாட்டேன். சாரிடி பேசுடி. உன் புருஷன் பாவம் இல்லை. பேச மாட்டியா? என் கண்ணை பார்த்து, என் பாவமான மூஞ்சியை பார்த்து சொல்லு. நான் பார்க்க மாட்டேன். பாருடி, நான் பாவண்டி. சரி, என் மேலே தப்பு தான், நான் பேசாமல் இருந்துருக்கக்கூடாது, நான் பேசியிருக்கணும். அது நம்ம ஆர்மிஸை நம்ம ஏமாற்றிட்டோண்டி, அந்த இதில் நான் இருக்கேன். நீங்கள் என்ன ஏமாற்றினீங்க? உங்கள் மேலே ஒரு தப்பு கூட இல்லை, எல்லாம் என் மேலே தான். நான் உங்களை அப்படி பார்த்துருக்கக்கூடாது. அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தனால தான் என்னை உங்களுக்கு பிடிச்சிது. அதனால தான் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. இது எதுவுமே நடக்காமல் இருந்திருந்தா நீங்கள் ஆர்மிஸ் கூட எப்போ உங்களை ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. எல்லாம் என்னால் தான். என்னடி பேசிகிட்டு இருக்க? அப்படியே ஒன்று வச்சனா வை, அவ்வளோதான். என்ன பேசிகிட்ருக்க நீ என்னை பார்க்க வரலனாலும் நம்ம லவ் ஒன்றா சேர்த்துருக்கோண்டி, நம்மளை ஒன்றா சேர்த்துருக்கோம். அதுதான்டி லவ். இனிமேல் ஏதாச்சும் இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா வச்சுக்கேன், அவ்வளோதான், காது பழுத்துரும். இவங்க வராமல் இருந்தால் லைஃப் நல்லா இருக்குமாமே, ஆர்மிஸ் கூட ஹாப்பியாக இருந்திருப்பேனாமே. ஒன்று புரிஞ்சுக்கோடி, நீ மட்டும்தான் என் லைஃப், ஓகேவா? நீ என்னை பார்க்க வரலனாலும் கண்டிப்பாக நம்ம லவ்வை சேர்த்து வச்சுருக்கோம் இந்த யூனிவர்ஸ். இனிமேல் இப்படிலாம் என் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்காத, யாருக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காத. காது மேலே ஒன்று வச்சுருவேன், புரியுதா? புரியுது. சத்தமாக சொல்கிறீ, எனக்கு ஒன்றுமே கேட்கல. புரியுதுங்க. என்னது? புரியுது. சங்குக்கா என்ன அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆக்கிட்டீங்க? ஜங்குக்கா. இப்போ என்னடி பண்ண? என்ன பண்ண? இப்போ என்னமோ பண்ணியேடி. அதுவா, கிஸ் பண்ண. கிஸ் பண்ணியா? உங்கள் ஊரில் இப்படி தான் கிஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், ஆனால் எங்கள் ஊரில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீ என்ன வச்சுட்டு அப்படியே எடுத்துட்ட? எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும். அதெல்லாம் முடியாது. இது கொடுத்ததே நான் எவ்வளோ பெருசு தெரியுமா? இது கொடுக்கவே நான் எவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ப்ராக்டிஸ் பண்ணியா? ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு கொடுக்கும்போது எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. நான் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன். எது வீடியோஸ் பார்த்தியா? ஆமாம் ஜங்குக்கா. அதெல்லாம் பார்க்கக்கூடாதுடி. ஓ அப்படியா? ஆனால் நான் பார்த்துட்டேனே, பார்த்தனால தான் உங்களுக்கு இது கொடுக்க தெரிஞ்சது, இல்லைன்னா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். ஓ அப்படியா? அப்படி வேணும்னே என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே? நானே உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேனே. அப்படியா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா ஜங்குக்கா? என்னது தெரியுமாவா? நானும் ஜிம்முன்னு எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பேன் தெரியுமா? ஐயா, இதெல்லாமா வீடியோஸ் பார்ப்பீங்க? அப்போ மேடம் என்ன பண்ணிங்களாம்? அது நான் உங்களுக்கு பண்ணணுன்றதுக்காக பார்த்தேன். ஆனால் நீங்கள்? நானும் அப்படி தாண்டி, நான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப்காக, என் ஃப்யூச்சர் ஒய்ஃபை பண்ணணுமே அப்படின்றதுக்காக பார்த்தேன். ஓ என்னவோ, நீ பேச்ச மாற்றாத, நீ வா, எனக்கு இப்போ ஸ்ட்ராங்காக கொடு, அப்போ தான் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பேன். பேமுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் போட்டால் அதெல்லாம் போகக்கூடாது. பேமு தானே, அவன் சாப்பிட்டுப்பான், நீ வாடி. ஜங்குக்கா அதெல்லாம் வேணாங்க, சொல்லிட்டுங்க. என்னடி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுத்தோமே, அப்போ நல்லா பண்ணியேடி. நான் டயர்டாகும் போது கூட நீ அப்படியே பூஸ்ட்டு கொடுக்குற மாதிரியே கொடுத்தியேடி. இப்போ என்ன எதுவுமே தெரியாத மாதிரி, கிஸ் பண்ணவே தெரியாத மாதிரி நடிக்கிறியேடி. அது
அது அது ஏதோ ஒரு இதில் நான் கொடுத்துட்டேன் ஜங்குக்கா. இப்போ எனக்கு அதெல்லாம் வேணும்டி, அதே மாதிரி வேணும் இப்போ நீ எனக்கு கொடுக்குற. ஜங்குக்கா இப்போலேருந்து கையெடுங்க, எனக்கு கூசுது ஜங்குக்கா. கூசுதா? நான் வேணா சரி பண்ணுறேன், நீ வா, நீ எனக்கு கொடு. ஜங்குக்கா நான் கூட ஃபீல் பண்ண வைக்காதீங்க. இது என்னடி ஆக்வர்டாக இருக்குது? நான் உன் புருஷன் தானே, நீ கொடு. போச்சு, நானாக வந்து மாட்டிக்கிட்டேன். பொம்மை என்னடி என்ன யோசிக்கிற? எனக்கு அப்படியே டயர்டாக இருக்குது, நீ ஒன்று பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கேன், அதை ஸ்ட்ராங்காக ஆகிடுவேன். குடுறி. ஜங்குக்கா அது எனக்கு வேணும்டி, ப்ளீஸ் டி குடுறி. சரி கொடுக்குறேன். நீ ஏன்டி இப்படி மூஞ்ச வச்சுட்டு இப்படி கொடுக்குறேன்னு சொல்கிற? எனக்கு நல்லா சிரிச்சிட்டு தான் கூட. போதுமா? கொடுக்குறேன். இல்லை வேணாம், நானும் சும்மா தான் கேட்டேன், நீ வேணாம் ஓகேவா? நம்ம அப்புறமா தான் நான் பார்த்துக்கலாம். உனக்கு எப்போ பிடிக்குமோ அப்போ கொடு, நான் எப்போவுமே உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அது ஜங்குக்கா இல்லடி, நானும் சும்மா உன்னை விளையாட்டுக்காக தான் நான் கேட்டேன், எனக்கு சீரியஸாகவே எனக்கு வேணாம். இல்லைங்க, நான் கொடுக்குறேன். இல்லைம்மா வேணாம், என்ன நான் சும்மா நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறக்காக தான் நான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா? எனக்கு இப்போ இதெல்லாம் வேண்டாம். இல்லை நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறக்காக தான் நான் வந்தேனே. என்னது? இல்லை ஜங்குக்கா, நான் உங்களுக்கு கொடுக்குறக்காக தான் நான் பேசவே வந்தேன். அப்படியா? எனக்கும் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் நான் வந்தேனே. எனக்காகலாம் போய் சொல்லாதடி. உங்களுக்காக யார் சொன்னா? எனக்கு கொடுக்கணும் போல் இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். வாய்டி உனக்கு. நல்லா வாய் பேச கற்றுக்கிட்டேன். பின்ன உங்கள் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நான் பேசாமல் இருந்தேன் எப்படி? சரிங்க மேடம், சரி நீங்கள் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. சரி நான் வேணா கண்ணை முடிக்கட்டா, அப்போ கொடுக்குறியா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிப்லேருந்து கை எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி இதுக்கே இப்படி ஆகுற? நான் எவ்வளோ இருக்குது, அதுக்கெலாம் நீ தாங்க மாட்ட போலையே. எதுக்கு? இல்லை நீ அதெல்லாம் சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் புரியாது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கிறேன். நீ இப்போ குட்ரி. நான் ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிறேன். ஓகே ஐ எம் ரெடி. இப்போ குட்ரி. நீங்கள் கண்ணை மூடவே இல்லையே. சரி நான் கண்ணை மூடுறேன். மூடிட்டேன். எப்படியாச்சும் ஓடிடுவோயன், இதுதான் நல்லா வழி, ஓடிடுறேன். நடி மனசுக்குள்ளே எப்படியாச்சும் ஓடிடுவோயன், இதுதான் நல்ல வழின்னு நினச்சிட்ருக்கியா என்ன? எப்படி கண்டுபிடிச்சிங்க? மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் கண்ணை மூடவே இல்லையா? மூடுனேன் தான், நான் லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தேன், உன்னோட மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜங்குக்கா என்னடி ஜங்குக்கா இதுக்கே இப்படி பண்ணுறியே? ஐயோ என் நிலமெல்லாம் ரொம்ப பாவண்டி. குட்ரி. சரி கொடுக்குறேன், நீங்கள் கண்ணை மூடுங்க. இதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா போதுங்க. சும்மா ரெடி. ஜங்குக்கா ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, போதுங்க. எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கும் அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் சேர்த்து அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கனால நீங்கள் அவரோட ஷர்ட்டை வந்து, அதாவது ஷோல்டரில் வந்து கை பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க அவரோட ஸ்கின்னோடு சேர்த்து. அவருக்கு அது பெயினாக இருக்குது, பிகாஸ் நீங்கள் அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. பட் அதை எதுவுமே அவர் வந்து கண்டுக்கவே இல்லை, அவர் கிஸ்ஸில் தான் மூழ்கி போயிருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் உங்கள் 2 பேருனாலுமே வந்து ப்ரீத் பண்ண முடியல. ஸோ கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. இப்போ 2 பேருமே வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. உங்கள் 2 பேர் ஃபேஸ்லேயுமே வந்து அவ்வளோ ப்யூரான ஸ்மைல் இருக்குது. ஸோ அகைன் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
இந்த கிஸ் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து போகுது. 2 பேருமே விடாமல் ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. வேறு எதுவுமே பண்ணல. உங்கள் லவ்வை வந்து கிஸ் மூலியமாகவே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஜிம்மன் சைடு, ஏய் பப்ளி சொல்லுடி, எங்கே இருக்க? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் படுத்தாதடி, சொல்லு எங்கே இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா? ஓவராக சீன் போடுற. எங்கே இருக்கன்னு கேட்டா என்ன சொன்ன? இல்லடி சொல்லுடி, எங்கடி இருக்க? நான் உன்னை பார்க்கணுண்டி. அதான் சொன்னல ஜிம்மன், நான் இங்கே இல்லை, இந்தியாவில் தான் இன்னும் இருக்கேன்னு. ஏ பொய் சொல்லாதடி, பொய்க்காரி. எவ்வளோ பொய்! வாயை திறந்தாலே பொய். நீ போன வீக்கே கொரியா வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா? எல்லாம் தேஜு தான். நீ போன வீக்கே லீவ்லாம் முடிஞ்சிட்டு வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். அதுவும் அங்கே இருக்க பிடிக்காம எனக்காக, என்னை பார்க்கணுன்றக்காக தான் வேகமாக கொரியா வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. இல்லையே, அப்படிலாம் இல்லை. உன்னெல்லாம் யார் பாப்பா? ஓ சரிடி, நல்லா போய் சொல்லு. என்ன, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ என்னடிப்ப? என்னைக்காச்சும் கொஞ்சமாச்சும் என்கிட்ட ரொமான்டிக்காக பேசிட்டியாடி? அதான் உங்கூட ஒரு தீர்ப்பாளி தேஜு, அவளெல்லாம் போய் கற்றுக்கொடி, அவகிட்ட போய் கற்றுக்கோ. இரு, என் மச்சான் இப்போ ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கா அவள் கூட. இரு, நானே உன்கிட்ட காமிட்டுறேன் இரு அப்படின்னு ஜிம்மன் வந்துட்டு தயாங்கிட்ட வந்து ஃபோனை கொண்டு போகிறாரு. தயாங் வந்து ஆல்ரெடி வந்து தேஜுக்கிட்ட வந்து வீடியோ கால் தான் பேசிகிட்ருப்பாரு. ஸோ தேஜுவும் தயாங்கும் வந்துட்டு வீடியோ கால் பேசுகிறத ஜிம்மனும் வந்துட்டு வீடியோ காலில் வந்து மினிக்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்காரு. பேபி, சொல்லுங்க பேபி. நீ ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்க? அப்படியே பழன்னு இருக்கடி. சோ தயாங் போங்கங்க, எனக்கு வெக்கமாக வருது. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுதுங்க உங்ககிட்ட. என்னடி? என்கிட்ட என்ன ஜெலஸ் ஆகுது? அது எல்லா ஆர்மி கேர்ள்ஸும் உங்கள் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களை தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது தெரியுமா? போங்க. அவங்களாம் ஆர்மிஸ்டி, என்னை லவ் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன். நான் உன்னை தான் ரசிப்பேன், ஓகேவா? அவங்க என்ன வேணால் சொல்லட்டும்டி, அதுவும் ஒரு லவ் தான். பட் என் லவ் எப்போவுமே என் தேஜுக்கு மட்டும்தான். சரி பேபி, எனக்கு அப்போ தானே ஒரு மாதிரி இருக்கும். தயம் சரிடி, சிலுக்கு மாதிரி இருக்காத, சரி சரிங்க. அப்புறம் அன்றைக்கி நேரில் ஒன்று கொடுத்தியே நச்சுன்னு, அந்த மாதிரி ஒன்று கொடு பார்ப்போம். இப்போவா? இப்போ தான். ஃபோனில் எப்படி? அதெல்லாம் கொடுக்கலாண்டி, நீ கொடு. ஓகேவா? இதெல்லாம் பத்தாதுடி, அதுவும் ஃபோர்கட்டில் கொடுக்குற. எனக்கு ஃபோர்கட்லாம் பத்தாது, அப்படியே கீழே கொஞ்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். குட்ரி. சரி போதுமா? எனக்கு பத்தாதுடி, நான் வேணா நேரில் வரட்டா? ஐயோ கொலைகிறானே. அடியே பப்ளி போதுமாடி? எப்படி பேசுகிறாங்க பாரு 2 பேரும். நீயும் தான் இருக்கியேடி, கொஞ்சமாச்சும் என்ன லவ்வா ஜிம்மன் அப்படின்னு கூப்பிட்ருக்கியா? எப்போ பாரு ஏய் ஜிம்மன் இங்கே வாடா அப்படின்னு தான் கூப்பிட்ருக்க. ரொம்ப கச்சாண்டி உன் கூட. ஆனாலும் உங்ககிட்ட அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்படியா? பிடிக்குமா? ஆமாம், நீ எல்லார்கிட்டையுமே அப்படியே அடகொடக்க பிள்ளையாக இருப்ப. ஆனால் என்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி திமிரு பிடிச்சவளா, நல்லா பஜாரி மாதிரி இருப்ப. எது? இல்லடி, உண்மையாக சொல்லணும்ல, அதான். சொல்லு. அதான் என்கிட்ட மட்டும் பஜாரி மாதிரி இருப்ப. அது நல்லாயிருக்கும்டி, ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே ரசிப்பேன். அப்படியா? ஆமாண்டி, நீ அப்படியே என்கிட்ட அப்படியே எதுவுமே தெரியாத பொண்ணு மாதிரி இருந்தால் கூட எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தெரில. என்கிட்ட அப்படியே திமிரா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்ப பற்றியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்கு எதுவுமே தெரியாது. நான் லைட்டாக எதிர்த்து பேசினா கூட அப்படியே அடங்கி போயிடுவேன், பொட்டி பாம்பாட்டம். ஆனால் என்கிட்ட அப்படியே திமிராக காட்டிப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, யார் சொன்னா உனக்குலாம் பயப்படுவேன்னு? ஓ, பயப்பட மாட்டேன். சரி, கதவை தோற. எது? டோர் ஓப்பன் பண்ணுறி, நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். என்ன ஏன்டி இப்படி பதட்டமாகுது? வாய்ஸ்லாம் குழம்புது. சரி,
கதவை தோற, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நீ பயப்படுறியா பயப்பட மாட்டியான்னு பார்க்கலாம். ம் இல்லை ஜமன், நான் 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 வீட்டில் இல்லை, நான் ஆஃபீஸில் இருக்கேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். நீ போ அங்கேருந்து. அடியே ஏன்டி இப்படி பயப்படுற? இது யாரோ பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லை, நான் பயப்படல. சரி, நான் சும்மா தான் சொன்னேன். நான் இன்னும் வீட்டு முன்னாடிலாம் வரல, ஓகேவா? பயப்படாமல் நார்மலாக பேசு. நான்லாம் பயப்படல, நான் சும்மா சொல்லி பார்த்தேன். ஓ அப்படியா, சரிடி, சரியான ஆள் தான். அப்படியே என்னமோ சொல்லுவாங்களே, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரின்னு. உனக்கு மீசையும் இல்லை, எனக்கு பழமொழியும் சொல்ல தெரில, விட்டுரு. சரி, எப்போ மீட் பண்ணலாம்? அதெல்லாம் முடியாது ஜம்மன், எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது. என் தம்பி பாவண்டி, அவன் எவ்வளோ நாள் தான் தனிமையாக இருப்பான். பாவம், அவன் என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உன்னை பார்த்தே ஆகணுமா? வாயை இழுத்து அப்படியே தச்சு விட்ருவேன். சரிடி, எனக்கு சும்மா சொன்னேன்டி. எப்படி பேச தோணுது உனக்கு? இப்படிலாம் கெட்டு போயிட்ட ஜிம்மன் நீ. நான் என்ன கெட்டே போகலடி. நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறா. பிகாஸ் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. சேம் ஜிம்மனுக்கு வந்து செம்ம சிரிப்பு. அவர் வந்து டீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பேசியிருப்பார். அவர் வந்துட்டு சிரிச்சிட்டே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே உங்கள் சைடு என்னங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாண்டி. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி. இதில் என்ன இருக்குது ஜங்குக்கா? நீங்கள் பண்ணுங்கள், நம்ம ஆர்மிஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்கள் ஆர்மிஸ் தானே, அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதை நான் கேட்டுட்டா, ரூமர்ஸ்லாம் உண்மையானு கேட்டுட்டா என்னடி பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு அதை இப்போதைக்கு நான் அவாய்ட் பண்ண பாருங்கள். நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? நம்ம ஆர்மிஸ் புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு எல்லா ஆர்மிஸுமே வந்து வந்துடுறாங்க. ஆர்மிஸ் அன்யாங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்மிஸ் கூடயுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் இவ்வளோ நாள் வந்து ஆர்மிஸ் கூட இருக்காத மாதிரி ஒரு மாதிரி மிஸ் பண்ணார். பட் இப்போது வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஆர்மிஸ் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பேசிகிட்ருக்காரு. ஈவன் டீஸ் கூட பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. அவர் ஃப்ளர்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவர் நிறைய ஆர்மிஸ் கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கார். ஆர்மிஸில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. பாதி வந்துட்டு ரூமர்ஸ் பற்றி வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து டேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து சீக்கிரட்டாக வந்து மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஜேகே வந்து முக்கால்வாசி அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு. ஒரு சில ஆர்மிஸ்லாம் வந்துட்டு ஜேகே எது பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிகிட்டே அந்த லைவ் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டே இருக்குது. ஸோ டெய்லி வந்துட்டு அவரே இதே மாதிரி தான் வந்து லைவ்லாம் வந்து போயிட்டுருக்காரு. ரெகுலராக வந்து போகிறாரு. அவருக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் லைவ் போயிடுவார். மிட் நைட்டாக இருந்தாலும் முக்கால்வாசி வந்து மிட் நைட் ஒரு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி தான் வந்து போவார். பட் எந்த டைமாக இருந்தாலும் ஆர்மிஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி அவரோட லைவ்லாம் வந்து பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அவர் வாஷ்ரூம் போகிறதா இருந்தாலும் இல்லை உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட ஆர்மிஸ் கிட்ட வந்துட்டு உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கேட்பார். ஆர்மிஸ் வந்துட்டு யாருமே லைவ் விட்டு போகாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 10 மினிட்ஸாக இருந்தாலும் 15 மினிட்ஸாக இருந்தாலும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜங்குக்காக. ஸோ அந்த லைவ் எல்லாமே இப்படி டெய்லி இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஜங்குக்கும் வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு நார்மல் ஆகுவார். பட் எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்கனால அதிகமாக வந்து ட்ரிங்க் பண்ணுறது இல்லை லேட் நைட்டாக வந்து தூங்குறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆர்மிஸ்க்கு வந்து ஒரு மாதிரி வந்து சோகமாகவும் இருக்கும். ஜின்னை வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணும். அவரோட சைல்ட்ஹுட்லேருந்தே க்ரஷ்ஷாக இருக்க ஐயோ அப்போ தான் வந்துட்டு கமிட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரூமர்ஸாக தான் வருது. கமிட் ஆனனால தான் வந்துட்டு ஜேகே வந்து இன்னும் சோகமாக இருக்கார், அதனால தான் வந்து ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படின்ற ரூமர்ஸ் கூட வந்து வருது. ஸோ ஜேகே அது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டுக்காமல் தான் இருக்கார். நீங்களும் வந்து அவரை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறீங்க, அதனாலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஒரு சில ஆர்மிஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஜேகே கூட யாரோ கன்ஃபார்ம் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அப்போவே வந்துட்டு கேட்குறாங்க உங்கள் கூட யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே வந்து மோஸ்ட்லி வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு.
தென் ஒன் டே ஜேகே வந்துட்டு ஆர்மிஸ்க்காக வந்து மினி கான்சர்ட் மாதிரிலாம் வந்துட்டு நடத்துகிறாரு. அப்போ வந்து ஃப்ளோட்டும் பண்ணுறாரு. 뭐야 이거? Raven, you make me bust up. 요즘 노래 잘 안 들어요. 때려지도 않는 네 말들이 만나 난 어쩜 눈물을 밟아 모두기도 이랬었네 Cause I know I'm jumping Yes, give me that 걸어봐 we on like a lion 눈빛은 거대한 desire 형님 이거 아닌 것 같습니다. 어렵습니다. Every time, Jungkook, you are walking in my head. Of course. I know. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு லைவில் வந்து பேசிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு அவர் பார்த்த தமிழ் மூவி RRR அந்த மூவிலாம் வந்து சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது காமெடியாக இருக்குது, நான் சிரிச்சிட்டே பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் சொல்லும் போது செம்மையாக முறைச்சிட்ருக்குங்க ஜேகேவை பார்த்து. ஜேகே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேமரா மட்டும் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா லைவுமே வந்து போகும். ஸோ மோஸ்ட்லி லைவ்லாம் வந்து இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும், ரொம்ப ஜாலியாக வந்து போகும். சம் லைவ்லாம் வந்துட்டு ஜேகே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பார் ரொம்ப அதிகமாக. தயாங் வந்துட்டு அந்த லைவ்லலாம் வந்து கமெண்ட் பண்ணுவார், நீ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது, வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருப்பார். ஸோ ஒன் டே அந்த மாதிரி தான் மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். ஜேகே பெட்டில் இருந்தபடியே அப்படியே லைவ் வந்திருப்பார். அவர் எதுவுமே ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாட்டார், நேக்கடாக தான் இருந்திருப்பார். அதோடய வந்து லைவ் வந்திருப்பார். நீங்கள் கேமராக்கு இந்த சைடு வந்து இருந்திருப்பீங்க. ஆர்மிஸ் அன்யோங், குட் மார்னிங். இந்த லைவில் நான் சீக்கிரமே வந்துட்டேன், பிகாஸ் எனக்கு எம்வி ஷூட்லாம் இருக்குது. அதனால தான் நான் இப்போது லைவ் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் எப்போ லைவ் வருவேன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் பிஸி ஷெட்யூல்லாம் இருக்குது. ஸோ வர முடியுமான்னு தெரில, நான் வர ட்ரை பண்ணுறேன் என்ன அப்படின்னு ஜேகே வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே லைவில் ஒரு பொண்ணை வந்துட்டு, ஜேகே நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க, உங்கள் பாடியை வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியுமா, ஏன் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட முட்டைக்கண்ணை வச்சு குறுன்னு ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகேக்கு அதை பார்த்தோன்னே செம்ம சிரிப்பு வருது உங்கள் ரியாக்ஷனை பார்த்தோன்னே. அவர் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, என்னை பார்க்கணுமா, நீங்கள் என்னை ஹேண்டில் பண்ண முடியாது, ஸோ அனி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பு வருது, சேம் டைம் வந்து கோவமும் வருது அந்த ஆர்மி வந்து சொன்னது. இன்னொரு ஆர்மி, 5 minutes என் கூட வந்துட்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு டேட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹாய் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட், பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்ப போல், டிபியில் பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்க. நீ நேரில் மட்டும் இருந்தேன்னா ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பேசியிருப்பேன். பட் ஐ காண்ட். இட்ஸ் ஓகே, நம்ம இதிலே வந்துட்டு டேட் பண்ணலாம் 5 minutes. 5 minutes வந்து முடிஞ்சிருச்சு. ஆர்மி, நான் இப்போ தான் ஒரு 5 minutes முன்னாடி ஒரு பொண்ணோட டேட் பண்ணேன். அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. பட் இப்போது அவங்க என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எஸ், எனக்கும் அவங்களுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆர்மிஸ் அப்படின்ற மாதிரிலாம் அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக காமெடியாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. தென் ஜேகே வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போதே அவருக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அப்படியே வந்து தூங்கிட்டார். எல்லா ஆர்மிஸுமே வந்துட்டு லைவ் விட்டு போகாமல்
பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜேகேவே, தூங்குற ஜேகேவையே. உங்களால் எதுவுமே பண்ணவே முடியல. பிகாஸ் லைவ் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா அப்படியே ரிவீல் ஆகிடும் உங்கள் ஃபேஸ் எல்லாமே. நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனாலே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜேகே வந்து எந்திரிச்சிருவார் அப்படின்னு. ஜேகே கூட உங்களால் வேக்கப் பண்ண முடியலை. அச்சோ, அவர் வேறு தூங்கிட்டாரே. இப்போ நான் எப்படி அவர் வேக்கப் பண்ணுவேன்? லைவ் வேறு போயிட்டுருக்கு. நான் அந்த பக்கத்து போனால் கூட தெரிஞ்சிருமே. இப்போ நான் என்ன பண்ணுறது? நம்ம ஜோனிபாக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு ரூம் விட்டு வெளியில் போயிட்டு ஜோனிக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அதாவது ஜோனுக்கு. ஹலோ ஜோனிப்பா. சொல்லுவோயன். அவர் லைவ் போயிட்டுருக்கும் போதே தூங்கிட்டார். நான் என்ன பண்ணட்டும்? லைவ் வேறு என்னால் கட் பண்ண முடியாது. அவர் வேக்கப் பண்ணலான்னு நினச்சா கூட என்னால் பண்ண முடியல. அதான் ஒயன் நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவன் வேறு தூங்கிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன். நீ எப்படியாச்சும் வந்துட்டு லைவை வந்து கட் பண்ணிடு என்ன, ஓகேவா? பார்த்து நீ எதுவும் ரிவீல் ஆகிடாமல் பேக் சைட்லேருந்தே நீ வந்து லைவை கட் பண்ணிவிடு, சரியா? நான் எப்படி? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எதுவும் தெரியாது, ஓகேவா? நீ லைவை கட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லவும் நீங்களும் வந்துட்டு மெதுவாக வந்து பேக் சைடில் இருந்துகிட்டே வந்துட்டு லைவ் வந்து கட் பண்ணுறீங்க. பட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சம் ஆர்மிஸ் வந்து நோட் பண்ணிட்டாங்க. யாரோ கண்டிப்பாக வந்துட்டு ஜேகே கூட இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில ஹேட்டட் ஆர்மிஸ்லாம் இருப்பாங்கள்ல, டாக்ஸிக் ஆர்மிஸ்லாம் வந்துட்டு ஜேகே வீட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டுலாம் வந்து அனுப்பி வைக்கிறது, அப்படி அமுச்சு வச்சா யாராச்சும் இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே வந்துட்டு ரொம்ப நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஃபுட்டுலாம் வந்து அனுப்பாதீங்க, ஃபுட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும், என் வீட்டுக்கு வந்து அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அந்த டாக்ஸிக் ஆர்மி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேட் கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆர்மிஸ்லாம் வந்துட்டு அவங்கள வந்து திட்டியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து டேஸ் போக போக நீங்களும் வந்து ஜேகேவும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு லீக் ஆகுது சோஷியல் மீடியாவில். அது ஒரு மாதிரி வந்து வைரல் ஆகுது. எல்லாருமே வந்துட்டு ஜேகே வந்துட்டு டேட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதே சேம் டைம் வந்துட்டு இங்கே பிக்கிட்டில் வந்து ஜேகே வந்து திட்டுறாங்க, ஒன்னால தான் வந்துட்டு ஆர்மிஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஜேகே இப்போ ஒரு லைவில் தான் வந்து பேசிகிட்ருக்காரு. மோஸ்ட்லி எல்லா ஆர்மிஸுமே வந்துட்டு அந்த ரூமர்ஸ்லாம் வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. அவரால் வந்து அவாய்ட் பண்ணவே முடியல. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நீங்கள் சடனாக ஜேகேட்ட கூட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஆர்மிஸ் எல்லாருக்குமே செம்ம ஷாக். அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கமெண்ட் எதுவுமே பண்ணல, ஒரு மாதிரி ஷாக்காகவே இருக்காங்க. அதை விட ஜேகேக்கு பிகாஸ் நீங்கள் எதுவுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நான் லைவில் வரேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. சடனாக போயிட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. அது அவர் ஷாக் லுக்கில் வந்து உங்களே பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் ஜஸ்ட் அவர் ஹேண்டை மட்டும் ஹோல்ட் பண்ணி கண்ணிலே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதாண்டா இந்த பார்ட். நான் இதோடய வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்துட்டு சூன் போடுறேன். ஓகே, லவ் யூ ஆல், டாட்டா.